சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்க பார்த்தாலும் நோட்டீஸா கிடக்குக்கோ. ஆமா, ஒருத்தர் வருஷா எலெக்ஷன் வருதுல்ல, எல்லாரும் பிரச்சாரம் பண்ணிட்டு நோட்டீஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆமாக்கோ, அடிக்கடி ஆட்கள் வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டே போறாங்க. பாத்துக்கிடுங்க, இந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க, அந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்கன்னு சொல்லிட்டே போறாவ. ஆமாடி, ஒரு 2 வாரத்துக்கு அப்படிதான் இருக்கும். அங்க இங்கன்னு மீட்டிங் நடக்கும், ஒரே பிரச்சாரம் பண்ணுவாங்க, ஒரே ஆள் நடமாட்டமா தான் இருக்கும். செல்லத்தாய்க்கோ, நீங்க எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுவியே? முடியுமா? அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. பத்துக்க, நம்மளுக்கு எந்த கட்சி பிடிச்சிருக்கோ அங்க ஒரு ஓட்ட குத்திட்டு வந்துட்டே இருக்க வேண்டியதுதான். வெளியே நான் இவளுக்கு போட சொல்லணும், அதெல்லாம் சொல்லக்கூடாது. என்னக்கோ, என்கிட்ட தானே, என்கிட்ட கூட சொல்ல மாட்டீங்களா? ஆமா, இவ பெரிய கலெக்டர், இவ கிட்ட சொல்லணுமா? ஏன் முடியுமா? யார்கிட்டயுமே சொல்லக்கூடாதுடி. செல்லத்தாய்க்கோ, என்ன சின்ன பொண்ணு குரல் கேக்குற, ஆள காணோம். செல்லத்தாய்க்கோ, இங்கதான் இருக்கீங்களா? உங்களதான் அவசரமா தேடி வந்து பாத்துக்கிடுங்க. அப்படி என்னடி அவசரம்? அதுவாக்கோ, ஏன் முடியுமா? தள்ளுடி. வந்துட்டாப்பா, அங்க தள்ளு இங்க தள்ளுன்ட்டு போடி, தள்ளலாம் முடியாது. ஏ கத்திரிக்கா, 100 ரூபா வேணுமா வேண்டாமா? வேணும்டி. அப்ப மூடிட்டு தள்ளு. ஏ சின்ன பொண்ணு, தள்ளி உட்காந்துட்டே 100 ரூபா தா. ஏ வாயை முட்டு கேளுடி, சொல்ல வந்த விஷயத்த சொல்ல விடுடி. ஏ சின்ன பொண்ணு, நீ சொல்லு என்னன்ட்டு. எக்கோ, அது ஏகே கட்சியில இருந்து நம்ம ஊருக்குள்ள வராவலாங்கோ. ஏகே கட்சினா என்ன கட்சிடி? ஆடத்து, இது கூட உனக்கு தெரியாதா? அண்ணன் கட்சிடி, அதான்டி ஷார்ட்டா ஏகே. சரி சரி, ஊருக்குள்ள வராவ, என்ன பண்ணணும்? எக்கோ, அதுல தான்க்கா விஷயமே அடங்கியிருக்கு. கரெக்டா ஊருக்குள்ள வரையும் ஒரு 5 பேர் ஆர்த்தி தட்டோட போனோங்கோ. வெய்ய ஆர்த்தி எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், ஆளுக்கு 100 ரூபாக்கோ. என்னடி இப்படி சொல்ற? நம்ம போய் ஆர்த்தி எடுத்து அவங்க எதுக்கு நம்மளுக்கு காசு தரணும்? ஐயோ ஐயோ, மக்கு மக்கு, என்னக்கா இப்படி இருக்கிய? ஆர்த்தி எடுக்க சொன்னதே அவியதாங்கோ, அந்த கட்சியில உள்ள ஆட்கள் தான் சொல்லியிருக்காவ. நம்ம ஆர்த்தி எடுத்து முடிச்சோன்னா சைட்ல நம்மளுக்கு காசு தந்துருவாவ. வரீங்களா? ஆர்த்திலாம் ரெடி பண்ணுவோம். ஆர்த்தி ரெடி பண்றதுக்கும் அவிய காசு தந்துருவாவ. அப்படியாடி? இது நல்லா இருக்கு. ஆர்த்தி எடுத்தாலே போதுமா? 100 ரூபாயா? ஆமாடி, இப்படி அடிக்கடி கட்சியில இருந்து சொல்லுவாங்க. வேற வேற கட்சியில இருந்து எல்லாம் வருவாங்க. அங்கங்கன்னு போய் ஆர்த்தி எடுத்தோம்னா நம்மளுக்கு 100 ரூபா. ஏ சின்ன பொண்ணு, என்னைய ஒரு ஆளை சேர்த்துக்கடி, நானும் வரேன்டி. ஆமா, நீயே கத்திரிக்காய் சைஸ்ல தான் இருக்கா. நீ ஆர்த்தி தட்டு வச்சு ஆர்த்தி எடுத்துக்கிடுவியாக்கும். ஏ சின்ன பொண்ணு, நான் ஸ்டூல் போட்டாச்சு எடுத்துறேன்டி. 100 ரூபானா சும்மா வாடி, நானும் வரேன்டி. ஏ சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி ஆர்த்திலாம் எடுக்கிறதுக்கு. இதுல என்னக்கா ஒரு மாதிரி இருக்குங்க? அவிய தானக்கா நம்மளுக்கு காசு தந்து ஆர்த்தி எடுக்க சொல்றாவ. நம்மளா என்ன வீணா போய் எடுக்கிறோம்? அவிய காசு தந்திருக்காவ, நம்ம எடுக்கிறோம். இதுல என்ன இருக்கு? வாங்க போய் எடுத்துருவோம். சின்ன பொண்ணு, நான் வரேன்டி, எடுத்துருவோம். செல்லத்தாய்க்கா, வாங்கக்கோ. ஏடி, நீங்கெல்லாம் சின்ன பேலு, எனக்கு இந்த வயசுல வந்து எடுத்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி. அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கோ, வாங்க போய் எடுத்துட்டு வந்துருவோம். செல்லத்தாய்க்கோ, அங்க ஆர்த்தி எடுக்கிறவங்க மூஞ்செல்லாம் யாரும் பார்க்க மாட்டாவ. ஆர்த்தி எடுக்கிறவளான்னு தான் பாப்பாவ. அப்படியாடி சொல்ற? ஆமாக்கோ, வாங்க ஒரு 5 ஆர்த்தி தட்டு ரெடி பண்ணுவோம். சின்ன பொண்ணு, நம்ம 4 பேர் தானே இருக்கோம், யாரை கூப்பிடுறது இன்னொரு ஆளுக்கு? முக்காடு வேற ஊருக்கு போயிட்டாலும் அவி மாமியார பாக்க. அதான் அந்த இழுவர் காலில் அவளை கூப்பிடுவோம். மொத்தம் 5 பேர் எடுத்துருவோம். சரிடி, உன்கிட்ட யார் ஆர்த்தி எடுக்க சொன்னா? அதான்க்கா, அந்த ஏகே கட்சியில இந்த பால் பாண்டியனே உறுப்பினரா இருக்காவ பாத்துக்கிடுங்க. அவியதான் இப்ப சொன்னாவ, இன்னொரு 1/2 மணி நேரத்துல நம்மளுக்கு ஊருக்குள்ள வந்துருவாங்களாம். நம்ம அதுக்குள்ள ஆர்த்தி தட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு கரெக்டா அந்த மெயின் ரோடு கிட்ட போய் நின்னா அங்க வந்துருவாங்க. நம்ம ஆர்த்தி எடுத்துட்டு காசு வாங்கிட்டு வந்துட்டே இருக்கலாம்க்கோ. அப்படியே யார் எந்தெந்த கட்சியில நிக்கிறான்னு அப்படியே பார்த்த மாதிரியும் ஆச்சுல. ஏ சின்ன பொண்ணு, மெயின் ரோட்லயே போய் எடுக்கணும். ஒரு மாதிரி இருக்கலாடி, ஆட்கள்லாம் இருப்பாங்க, நம்மள பார்த்தா நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. இதுல என்னக்கா ஒரு மாதிரி இருக்க போகுது? யாருக்கும் அந்த சான்ஸ் கிடைக்காது. நீங்க வேற, நம்ம போய் எடுப்போம். எல்லாம் காசு தான்க்கோ. வீடு வீடா போய் நோட்டீஸ் போடுறாங்களா, அதுக்கு காசு. ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணா அதுக்கு காசு. பிரியாணியும் தருவாவ, சில இடத்துல சேலை கொடுப்பாவ. இந்த 2 வாரத்துக்குள்ள நம்ம எங்கெங்க எல்லாம் போகணுமோ அந்தந்த இடத்துக்குலாம் போனோன்னு காசு, பிரியாணி, சேலன் எல்லாம் கிடைக்கும்க்கோ. ஏ சின்ன பொண்ணு, எப்படி எலெக்ஷனு? அடத்தூ, இது கூட உனக்கு தெரியலையா? 19ஆம் தேதி எலெக்ஷனு. என்ன 2 வாரம் தானே கிடக்கு. அதுக்குள்ள எல்லா இடமும் போய் நல்ல ஓரளவு காசு சம்பாதிச்சிடலாம். ஏ சின்ன பொண்ணு, நீ எங்க போனாலும் என்னையும் கூட்டே போடி. ஆமா ஆமா, இவ தொடுக்கு இவளை தொடுக்கிட்டே அலைய வேண்டியதுதான். சின்ன பொண்ணு, இந்த ஏகே கட்சின்னு சொன்னால, அதுக்கு என்ன சின்னம்? அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்குடி? எனக்கு அந்த சின்னம்லாம் சரியா தெரியல பத்துக்க. நம்ம காசு தரவலை வாங்கிட்டு ஆர்த்தி எடுத்தோம்னு வந்துட்டே இருக்கணும் பத்துக்க. இல்லடி, சரி இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன். மாங்காய் சின்னமா தான் இருக்கும்னு நினைக்கேன். எனக்கு சரியா தெரியல பத்துக்க. ஏதோ ஒரு சின்னம். சரி, சீக்கிரம் ஆர்த்தி தட்டு ரெடி பண்ணுங்க. நம்ம ஊருக்குள்ள வர போறோம் பத்துக்க. 1/2 மணி நேரம் தான் இருக்கு. சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. வாங்க வாங்க. குந்தாணி, அப்படியே இழுவைக்கு ஃபோன் போட்டு வர சொல்லிரு. சரி சின்ன பொண்ணு. ஏ குந்தாணி, ஆர்த்தி தட்டுலாம் சூப்பரா ரெடி பண்ணிருக்கேடி. நல்ல பக்கவா இருக்குடி. ஆமா, யாருக்கு ஆர்த்தி எடுக்கணும், யாருக்கோ ஆர்த்தி எடுக்கணும்னு சொல்லி போனை போட்டு வர சொன்னியே, யாரு என்ன ஏதுன்னு ஒரு விவரமும் தெரியல. ஏ இழுவ, அது ஏகே கட்சியில இருந்து ஆட்கள் வராங்க பத்துக்க. அவங்களுக்கு ஆரத்தி மட்டும் எடுத்துரு. எடுத்தனா 100 ரூபா பத்துக்க. சரி, அதான் நீ வீட்டுல சும்மா தானே கிடக்கா, 100 ரூபா கிடைக்குமேட்டு கூப்பிட்டேன். அப்படியா சின்ன பொண்ணு? நான் இதுக்கு முன்னாடி ஆரத்திலாம் எடுத்ததே இல்லையே. ஏ இழுவ, ஆர்த்தி எடுக்க தெரியலன்னா என்ன, பழகிக்க. அப்பப்போ நிறைய கட்சியில இருந்து வருவாவே. ஆர்த்தி எடுத்த காசு தானே, வேற என்ன? இது கூடவா சொல்லி தரணும்? சரி சரி, நீங்களாம் எடுப்பியல்ல, அதை பத்தி எடுக்கிறேன் நானும். ஏ சின்ன பொண்ணு, எப்படிடி ஆரத்தி எடுக்கணும், எப்படி சுத்தணும்? ஆமா, இவளுக்கு ஒண்ணுமே தெரியாது பாரு. விரல வாயில கொடுத்தாலும் கடிக்க தெரியாது பாரு.
இந்த சைடு ஒரு 3 சுத்து அந்த சைடு ஒரு 3 சுத்து சுத்துங்க எல்லாரும் சரியா? அப்படி முடியலையா ஆர்த்தி தட்ட கொஞ்ச நேரம் மூஞ்சிக்கிட்ட காமிச்சிட்டு ரிட்டர்ன் வந்துட்டே இருங்க. ஏ பிள்ளைகளா ரொம்பலாம் கஷ்டப்படாண்டாம், ஏதாவது ஒரு சைடு ஒரு 3 சுத்த சுத்துங்க அவ்வளவுதான். சரி சில தாய்க்கோ. ஏ ஒத்த ரோசா உன் மூஞ்சி என்ன என்னால விட இன்னைக்கு ரொம்ப பளபளன்னு இருக்கு. லிப்ஸ்டிக் வேற நிறைய போட்டிருக்கா போல. ஆமா வேற போடாம ஆர்த்தி எடுக்க போறாள்ல அத கொஞ்சம் மினுக்கிருப்பா. ஏ அப்படிலாம் இல்லடி, சும்மா கொஞ்சம் பவுடர் போட்டேன் அது தப்பா? அதுக்குன்னு ஆளாளுக்கு வந்துருவாளுவப்பா. சரி வாங்கடி கடகடன்னு ஆளுக்கு ஒரு ஆர்த்தி தட்ட தூக்குங்க. போய் மெயின் ரோட்ல போய் நிப்போம், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாவ. பிள்ளையார் இருக்கலாம் அந்த ஆர்த்தி தட்டு நான் எடுத்துக்கிறேன்ப்பா. அது செய்யும் போதே நான் ஆசைப்பட்டு செஞ்சு அதை நானே எடுத்துக்கிறேன்ப்பா. சரி சரி, இந்த இலைய வச்சு ஒண்ணு பண்ணிருக்கீல்ல அதை என் கையில தாங்க. எப்பா இதுக்கு கூடயா சண்டை? ஏதாச்சும் ஒண்ணு எடுங்கப்பா ஆளாளுக்கு ஒண்ணு ஒண்ணுன்னு. செல்லத்தாய்க்கோ அந்த தேங்காவை நீங்க எடுத்துக்கிடுங்க. சரி சின்ன பொண்ணு. எல்லாரும் ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணு தூக்கிட்டீங்களா? வாங்க அப்படியே நடப்போம். ஏ சின்ன பொண்ணு விளக்கு இப்பவே அணையிற மாதிரி இருக்குடி, என்னடி பண்றது? முடியுமா? அணைஞ்சா பரவாயில்ல, வா அங்க போய் பதச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் நட வேகமா. சரி சின்ன பொண்ணு. என்னடி இன்னும் வரல? அப்பவே வந்துருவாவண்ணா. எக்கோ ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவாவக்கோ. ஏ சின்ன பொண்ணு ஒரு மாதிரி இருக்குடி, ஆட்களான்னு கவ பாரு அங்க. நம்ம இப்படி ஆத்தி தட்டு தூக்கிட்டு நிக்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி. என்னக்கா நீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படியே நில்லுங்க. நீங்களாம் முதல்ல ஆரத்தி எடுத்துருங்கடி, நான் கடைசியில எடுத்துக்கிறேன். இப்படி நான் ஒத்த ரோசா பின்னாடி நின்னுக்கிறேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி. சரிக்கோ நாங்க முதல்ல எடுத்துக்கிறோம், நீங்க கடைசி எடுங்க. முடியுமா? நீ தான் முதல்ல எடுக்கணும் சரியா? சரி சின்ன பொண்ணு. முடியுமா தான் எப்படி எடுக்க போறான்னு தெரியல. ஏ குந்தாணி எதுக்கடி அப்படி சொல்ற? ஏன் நானும் ஆரத்தி எடுத்துக்க மாட்டேனோ? அதுக்கு இல்ல முடியுமா, நீ இருக்கிற சைஸுக்கு வர கட்சிக்காரங்க முழங்கால் போட்டு நின்னாதானே ஆரத்தி எடுக்க முடியும், அதை நினைச்சேன் சிரிச்சேன். எப்பா ஓவரா பண்ணுவாளுவப்பா. முடியுமா? பால் பாண்டி அண்ணிட்ட சொல்லி ஒரு ஸ்டூல ரெடி பண்ணிடுவோமா? ஆட போடி, நான் எக்கி எக்கி நின்னாச்சும் ஆரத்தி எடுத்து 100 ரூபா வாங்கிடுவேன். முடியுமா வச்சு 100 ரூபாய் விடுறதாச்சும். காத்து வேற ரொம்ப அடிக்கி, இந்த விளக்கு வேற அணைஞ்சிரும் போல. இழுவ தீப்பெட்டி இருக்கு பாத்துக்க, அணைஞ்சாலும் பரவாயில்ல பொறுத்திக்கலாம். கொஞ்ச நேரம் வச்சு நில்லி இப்ப வந்துருவாவ. அப்பத்துல இருந்து வந்துருவாதான் சொல்றேன், என்ன ஆள காணுமே. அந்த சைடு உட்கார்ந்துருக்கவே எல்லாம் ஒரு மாதிரி பாக்காவ பத்துக்க. செல்லத்தாய்க்கோ இப்போ ஒரு மாதிரி தான் பாப்பாவ. ஆர்த்தி எடுத்து 100 ரூபாய் வாங்கினோன்னா ஐயே நம்மளுக்கு இந்த சான்ஸ் கிடைக்கலன்னு யோசிப்பாவ. நீங்க வேற ஏதோ சொல்ற. சின்ன பொண்ணு ஆர்த்தி எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? ஜீப்பு பக்கத்துல வந்துட்டு பாத்துக்க. எல்லாம் ரெடி பண்ணி பக்காவா நின்னுட்டு இருக்கோம் பால் பாண்டியன்னு. சரிம்மா சரிம்மா, ஜீப்பை விட்டு இறங்கின உடனே கரெக்டா முன்னாடி போய் நின்று ஆர்த்தி எடுத்துருங்க சரியா? நீங்க எடுத்து முடிச்ச உடனே நான் காசு தந்துடுறேன். சரிண்ணே சரிண்ணே. ஏம்மா ஜீப் இந்த பக்கத்துல வந்துட்டுமா, எல்லாரும் லைனா நில்லுங்க. ஏ முடியுமா, நீதான் முதல்ல எடுக்கணும். ஜீப் பக்கத்துல வந்துட்டான், போய் நில்லு. ஐயே நானாடி முதல்ல, எனக்கு வேற வயித்த கிடக்குற மாதிரியே இருக்க. ஏ முடியம்மா வாய மூடடி, ஒழுங்கா போய் ஆரத்தி எடு. சரி சரி கத்தாத சின்ன பொண்ணு. ஏ சின்ன பொண்ணு, இந்த ஜீப்ல இவ்வளவு பேர் இருக்காவல, இதுல யாரு ஏகே கட்சியோட தலைவரு? அதாண்டி எனக்கும் தெரியல. அங்க பாரு ஒருத்தர் கைய நீட்டிட்டு நல்ல சிரிச்ச மூஞ்சோட இருக்காவல்ல, அவர் தான் தலைவரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். தலைவரே வாங்க வாங்க. ஏ முடியம்மா, அங்க ஒருத்தர் வெள்ளை கலர்ல சுடிதார் மாதிரி போட்டிருக்காரு பத்தியா, அவர் தான் தலைவரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏ இழுவ என்ன சொல்ற? வெள்ளை கலர் போட்டிருக்கவர் தலைவரா இல்ல கருப்பு கலர் கோட்டு போட்டிருக்கவர் தலைவரா? ஏ முடியம்மா, எந்த ஊர்லடி தலைவர்கள்லாம் கருப்பு கலர் கோட்டு போட்டு வந்திருக்காவ? எல்லாரும் வெள்ளை கலர்ல தாண்டி போடுவாவ. எனக்கு என்னமோ அந்த வெள்ளை கலர்ல போட்டிருக்காருல அவர் தான் தலைவர்னு நினைக்கேன். நீ அவருக்கே ஆரத்தியே எடுத்துரு. அப்படியா சொல்ற? சரி இழுவ. ஏம்மா தலைவர் போய் இறங்கின உடனே கரெக்டா ஆர்த்தி எடுத்துருங்க சரியா? கொஞ்சம் முன்னாடி வந்து நில்லுங்கம்மா. ஏ முடியம்மா கொஞ்சம் முன்னாடி போய் நில்லடி, கரெக்டா தலைவர் இறங்கினோன்னா ஆரத்தி எடுத்துரு. சரி சின்ன பொண்ணு. ஏ முடியம்மா போய் எடுடி, எல்லாரும் நின்னுட்டு இருக்காவ பாரு, சீக்கிரம் போய் எடு. ஐயோ இந்த போறேன்டி. ஏ குந்தாணி இந்த முடியம்மாவை பாத்தியா? தலைவருக்கு ஆரத்தி எடுப்பான்னு பார்த்தா தலைவர் பக்கத்துல உள்ள ஆளுக்கு போய் ஆரத்தி எடுத்துட்டு நடக்கா. ஆமாடி லூஸ் ஆயிட்டா போல. ஏம்மா யாருக்குமா ஆர்த்தி எடுத்துட்டு இருக்கா? தலைவருக்கு ஆர்த்தி எடுப்பான்னு பார்த்தா தலைவர் பக்கத்துல உள்ள ஆளுக்கு போய் ஆர்த்தி எடுத்துட்டு இருக்கா. ஐயே அப்ப இவர் தலைவர் இல்லையா? என்னமா நீ பால் பாண்டியனே இதெல்லாம் சொல்லி கூட்ட வர மாட்டியல? அங்க வந்து நின்னு அசிங்கப்படுத்திக்கிட்டு. அவ ஆரத்தி எடுத்துட்டு இருக்கா, இவன் என்னடான்னா நல்ல தலையை காமிச்சிட்டு இருக்கான். ஆரத்தி எடுக்கும்போது சொல்ல வேண்டியதானே இங்க பக்கத்துல தலைவர்னு காருன்னு. சை நம்மள வெறுப்பதன்னே வருதுங்க. எம்மா நான் தலைவர் இல்லம்மா, இவர்தாம்மா தலைவர். இரும்மா, நான் பின்னாடி போயிருக்கேன். ஆமா அதான் நல்லா அசிங்கப்படுத்தி முன்னாடி போனாங்க. சை ஐயோ நான் நீங்க தான் தலைவர் நினைச்சு ஆரத்தி எடுத்துட்டேன், சாரிங்க. என்ன நம்ம தலைவர் அவ்வளோ வச்சு சேராவே. ஏம்மா திருன்னு பார்க்காம ஆர்த்தி எடுமா. சரிங்க. சீ இந்த இழுவ பேச்ச கேட்டது தப்பா போச்சு. எனக்கு அப்பவே தோணுச்சு இவர் தான் தலைவரா இருப்பாருன்னு. கடைசியில் இப்படி அசிங்கப்பட விட்டுட்டா. யோ பால் பாண்டி,
ஆரத்தி எடுன்னு சொல்ல தெரிஞ்ச உனக்கு தலைவர் யாருன்னு சொல்ல தெரியாதோ? தோழரே, தலைவர் யாருன்னு இவங்களுக்கு தெரியும்னு நினைச்சேன். இப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? சரி ஏதோ ஒண்ணு. ஏமா ஆரத்தி எடுத்துட்டா நவளுமா, அடுத்த ஆள் வந்து எடுக்கட்டும். தலைவரே கொஞ்சம் சிரிங்க, எல்லாரும் பாக்குறாவ. சரி சரி. என்ன காசு தரேன்னு சொன்னாவே, ஆரத்தி எடுத்து முடிச்சாச்சு, நம்மளுக்கு இன்னும் காசே தரல. ஏம்மா கத்தாதம்மா, தலைவருக்கு கேட்டுற போது. எல்லாரும் ஆரத்தி எடுத்து முடிக்கட்டும், அதுக்கப்புறம் தரேன். சரி சரி. ஐயே அடுத்தது நம்ம தான், பயமா இருக்க. நல்லா சுத்தமா தலைவருக்கு ஒரே திருஷ்டியா இருக்கு. திருஷ்டி இங்க வந்ததுக்கு அசிங்கம் தான் மிஞ்சிச்சு. அடுத்த ஆள் வாங்கம்மா. ஐயோ கையெல்லாம் நடுங்குதே. தலைவருக்கு நல்லா சுத்தமா. சரிண்ணே. என்னடி செல்லத்தாய்க்கா கையெல்லாம் ஒரு மாதிரி ஆடுது. என்னம்மா நீ இப்படி ஆரத்தி தட்ட கீழே போட்டா? ஒழுங்கா ஆரத்தி கூட எடுக்க தெரியாதா? ஐயோ நான் வேணும்னு போடல, தெரியாம கை தவறி விழுந்துட்டு. ஐயோ என்னமோ ஆரத்தி கீரத்தின்னு யாரையுமே எடுக்க சொல்லக்கூடாதுப்பா. ஒரே அசிங்கத்துக்கு மேல அசிங்கமா நடந்துட்டு இருக்கு. சரி பேசாம வந்தமா போனமான்னு இருந்திருக்கணும். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? ஐயோ பால் பாண்டி, ஆரத்தி எடுக்க நல்ல ஆட்களை வர சொன்னையா? ஒருத்தி என்னடானா தலைவரை விட்டுட்டு இன்னொருத்தனுக்கு ஆரத்தி எடுக்கா, இன்னொருத்தி என்னடானா மொத்தமா கீழே போட்டு உடைச்சாச்சு. எங்க தலைவருக்குனே வந்து சேருவீங்களோ? தோழரே தப்பா நடந்துட்டு தோழரே, எதுவும் மனசுல வச்சுக்கிறாதீங்க. தலைவரே மன்னிச்சிருங்க தலைவரே. ஆமா இதுக்கப்புறம் என்ன மன்னிப்பு, அதான் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சே. தலைவரே மன்னிச்சிருங்க தலைவரே, மன்னிச்சிருங்க தலைவரே, தெரியாம போட்டேன். வேணும்னு போடுற தலைவரே, என்ன மன்னிச்சிருங்க. சரி பரவாயில்லம்மா போமா. ஏ சின்ன பொண்ணு, உன்கிட்ட தானே சொன்னேன், ஒரு நல்ல ஆட்கள் கூட ஆரத்தி எடுக்க கூட்டு வர மாட்டியா? பால் பாண்டியனே நல்ல ஆட்கள் தான், ஏன் இப்படி ஆகுதுன்னே தெரியலனோ. தலைவரே வாங்க போவோம், நம்ம அடுத்த ஊருக்கு போவோம். என்னது அடுத்த ஊரா? இங்க அசிங்கப்பட்டது பத்தாதா? ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு போவோம். தலைவரே இன்னும் 2 ஊர் பாக்கி கிடக்கு தலைவரே, நம்ம போனாதான் கரெக்டா இருக்கும். எல்லாம் அங்க ஆரத்தி கிருத்தி எல்லாம் ரெடி பண்ணிருப்பாவே, இப்ப போலன்னா நல்லா இருக்காது. ஆமா ஒரு ஊருக்கு வந்தே இங்க படாத பாடு பட்டுட்டு இருக்கேன். நான் அவ்வளவு ஊருக்குமா போனோம்? ஒன்னும் போக வேண்டாம், இன்னொரு நாள் கழிச்சு பிரச்சாரம் பண்ண போய்க்கலாம். நல்லா வச்சு செஞ்சுட்டாலுவப்பா அவ்வளவு வரும். சரி தலைவரே வாங்க அப்ப வீட்டுக்கே போவோம். சை இனிமேட்டு இந்த ஊர் பக்கமே வரக்கூடாதுப்பா. தலைவரே எதுவும் மனசுல வச்சுக்கிறாதியே. ஆமா மனசுல வைக்காத அளவுக்கா பண்ணிருக்கியே. 7 ஜென்மம் எடுத்தாலும் மறக்காது. ஏன் இத்தனை வருஷம் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு ஊர்ல உள்ள பொம்பளை ஆட்களை பார்த்தது இல்ல. சை சரி சரி எதுவும் மனசுல வைக்கல, நாங்க கிளம்புறோம். ச்சே, தலைவர் மூஞ்சே வாடி போச்சு. என்னக்கோ இப்படி பண்ணிட்டியே, பாவம் தலைவர் மூஞ்சே வாடி போச்சுக்கோ. ஏ சின்ன பொண்ணு, நான் தெரியாம பண்ணிட்டேன்டி, என் கையெல்லாம் நடுங்கிடுச்சு திடீர்னு பயத்துல. இதுக்கு தாண்டி நான் இந்த மாதிரி ஆரத்தில எடுக்க வர மாட்டேன்னு சொன்னேன். சரி பரவாயில்ல விடுக்கோ, பாத்துக்கலாம். இந்த ஆள் வேற வந்து என்ன சொல்ல போறான்னு தெரியல. சின்ன பொண்ணு ஆரத்தி எடுக்க நல்லால கூப்பிட்டு வந்தமா. என்ன ஏதோ தெரியாம தப்பு நடந்து போச்சுன்னு இந்த ஒரு தாட்டி மன்னிச்சிடுங்கண்ணே. என்ன சின்ன பொண்ணு, தலைவர் மூஞ்சே வாடி போச்சு. உங்களெல்லாம் ஆரத்தி எடுக்க விட்டேன் பாரு. தலைவர் எவ்வளவு சந்தோஷமா நம்ம ஊருக்கு வந்தாரு, இப்படி பண்ணிட்டீங்களே. வாங்கிட்டு சொன்னதுக்கு இந்த பக்கத்து வீட்டு கவிதா பிள்ளைகிட்டயாச்சும் சொன்னேன், அவளாச்சும் ஒரு 5 ஆளு நல்லா கூட்டு வந்திருப்பா. நீயும் கூட்டு வந்திருக்கிய. ஒருத்தி என்னடானா மாத்தி ஆரத்தி எடுத்துட்டு இருக்கா, இன்னொருத்தி என்னடானா ஆரத்தி தட்டை போட்டு உடைக்க. என்னதான் நினைச்சிட்டு இருக்கிய? தலைவர் என்னமா நினைச்சிருப்பாரு? வேணுமே பண்றீங்கன்னு தானே நினைச்சிருப்பாங்க. பால் பாண்டியனே மன்னிச்சிருங்கனே, தெரியாம பண்ணிட்டோம். செல்லத்தாயாச்சும் சரி கை தவறி ஆரத்தியை கீழே போட்டான். உனக்கு தலைவர் யாருன்னு கூட உனக்கு தெரியாதாமா? என்னமா நீ? ஐயே அந்த முனியம்மா நம்ம மேல எல்லாம் கோவப்படுவா. ஐயோ பால் பாண்டியனே, எல்லாத்துக்கும் காரணம் அந்த இழுவ தானே. இவ தானே அந்த வெள்ளை கலர் சட்டை போட்டவே தான் தலைவர்ன்ட்டா. நான் அதனாலதான் நான் மாத்தி ஆரத்தி எடுத்துட்டேன். என்னமா இப்படி அவ்வளவு சேர்ந்து நோக அடிச்சுட்டு அடிக்கிய? தலைவர் வேற பாவம். இழுவ எல்லாத்துக்கும் காரணம் நீதான். ஏன்டா இப்படி போய் போயா தப்பு தப்பா சொல்றியோ தெரியல. நீ அப்ப அந்த வெள்ளை சட்டை போட்ட ஆளுக்கு போய் ஆரத்தி எடுக்க வேண்டியதானே, என்ன மட்டும் அவருக்கு எடுக்க வச்சுட்டா? ஏ முனியம்மா, நானும் தெரியாம தானடி சொன்னேன். நான் முதல்ல பேருந்தானே, நானும் அவருக்கு தான் ஆரத்தி எடுத்திருப்பேன். எனக்கு என்னடி தெரியும், யாருமே சொல்லலையே. சரி எனக்கு அசிங்கமா போச்சு. சும்மா அங்க என்னமா கத்திட்டு கிடக்கிய? இங்க அவன் இருக்க கோபத்துல தலைவர் வேற என்ன சொல்ல போறாருன்னு நான் வேற பயந்துட்டு இருக்கேன். சரி விடுங்கண்ணோ, தலைவர் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நாங்க ஆரத்தி எடுத்ததுக்குள்ள பேமெண்ட் தாங்கண்ணோ. ஆமா இதுல கரெக்டா இருங்க. பேமெண்ட் ஒழுங்கா ஆரத்தி கூட எடுக்கல, இவங்களுக்கு காசை கொடுக்கணுமா? காசு. ஐயோ இவர் வேற காசை தரமாட்டாரு போலயே. என்ன எனக்கு வேணா காசு வேண்டாம்னா இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்துருங்க. இந்த பிள்ளைகள் நல்லா தானே எடுத்துச்சு. செல்லத்தாய்க்கோ சும்மா கடங்கக்கோ, காசுனா எல்லாருக்கும் காசு தான். அது என்ன என்ன ஆரத்தி எடுக்க சொன்னியா? ஆரத்தி எடுத்தாச்சு, நாங்க 5 தட்டு ரெடி பண்ணிருக்கோம்ல, காசை கொடுங்க. இப்போலாம் நல்லாதாம்மா பேசுறிய, ஆரத்தி எடுக்கும் போதுதான் சொதப்புறிய. அசிங்கமா இருக்கு உங்களால எனக்கு. செய், நான் தலைவர் மூஞ்சில எப்படி முழிப்பேன் நினைச்சாலே எனக்கு முடியல. அதெல்லாம் சரியாயிருவாவண்ணோ, நீங்க ஓவரா பண்ணாதீங்க. இந்தாமா காசை வச்சுக்க. என்னண்ணே எங்க அவ்வளோ இருக்கும் 500 ரூபா தரணும், நீங்க என்ன 100 ரூபா தரீங்க? ஐயோ தாயே, 5 100 ரூபா தாள் இருக்குமா? இந்தா. சரிண்ணே. என்ன வேற ஏதாவது ஆரத்தி எடுக்கணும், நோட்டீஸ்க்கு போடணும்னா கூப்பிடுங்கண்ணே வரோம். எம்மா தாயே, இனிமேட்டு எங்க கட்சி சைடு வந்துடாதீங்க.
என்னமோ உங்களை கூப்பிட்டேன்னா என்னதான் செருப்பால் அடிக்கணும். என் தலைவர் என்ன கட்சியில இருந்து நீக்கிடுவார என்னன்னு நானே பயந்துட்டு தெரியல. இவையில அடுத்த தாட்டி கூடணுமா? என்னண்ணே மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தானே தலைவர். நாங்க ஏதாவது தப்பு பண்ணா தலைவர்லாம் எதுவும் கண்டுக்க மாட்டாவே, மன்னிச்சிருவாவே. ஆமா, அவர் மன்னிப்பார மன்னிப்பு. அவரை பத்தி எங்களுக்கு தானே தெரியும். என்னண்ணே ஏதோ முணங்கின மாதிரி இருக்கு. ஒன்னும் இல்ல தாயே, நான் கிளம்புறேன். இந்த ஆர்த்தி தட்டெல்லாம் பொறுக்கிட்டு போங்க. இந்த கீழே ஒண்ண போட்டு உடச்சு வச்சிருக்க பத்தியெல்லாம் எடுத்துட்டு போங்க. அதெல்லாம் நாங்க எடுத்துக்கிறோண்ணே. நல்ல ஆட்களை கூப்பிட்டு வந்திருக்கேன் பாரு. சரி, இனிமேட்டுலாம் அந்த பக்கத்து வீட்டு கவிதா பிள்ளைகிட்ட சொல்லிடணும்ப்பா. இவ்வளவு கிட்ட சொல்லக்கூடாது. ஏன் முடியுமா? ஏன் உருன்னு இருக்க? அதான் காசு கிடைச்சிட்டல, வாங்க போவோம். ஐ ஜாலி, 100 ரூபா கிடைச்சிட்டு. குந்தானிக்கு கொண்டாட்டத்தை பாரு. செல்லத்தாய்க்கோ, ஏன் ஒரே ஷாக் ரியாக்ஷனே கொடுத்துட்டு இருக்கியே? ஃப்ரீயா விடுங்கக்கோ, பாத்துக்கலாம். சரி சின்ன பொண்ணு. நைட்டெல்லாம் தூக்கமே வரலக்கோ, ஒரே அசிங்கமா போச்சு. நேத்து நடந்ததை நினைச்சு நினைச்சு எரிச்சலா இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த இழுவதாnkோ. அட போடி, எனக்கும் தான் நைட்டு தூக்கம் வரல. நல்லாதான் ஆர்த்தி எடுத்து எப்படிதான் கை தவறி கீழே போட்டேன்னு தெரியல. எனக்கே ஒரு மாதிரி ஆயிட்டுடி. அந்த தலைவர் என்னதான் நினைச்சிருப்பாரோ தெரியல. ஏன் முனியம்மா, எதுக்கடி என்னையே குறை சொல்லிட்டு தெரியுறா? நான் அவராதான் தலைவரா இருக்கும்னு தான் சொன்னேன். உனக்கு எங்க போச்சு அறிவு? நீ வேற யார்ட்டையாவது அப்ப கேட்க வேண்டியதானே? சும்மா என்னையே குறை சொல்லிட்டு இருக்கா. ஆமா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப எனக்கு என்ன அப்படின்ட்டு நீ இருந்துகிட்டா. அசிங்கப்பட்டது நான் தானே. சரி விடுங்க, நேத்து நடந்தது நடந்து போச்சு. திரும்பவும் அதே ஏன் பேசிட்டு அடக்கிய? உனக்கு என்னப்பா, நீ ஒழுங்கா ஆரத்தி எடுத்துட்டு நல்ல முறையில வந்துட்டா. நானும் சில தயக்கம் தானே பாவம். வேற நீங்களாம் அப்படிதான் பேசுவீங்க. எப்பா உடனே ஏன்ட்ட சண்டைக்கு வந்துருவாளுவப்பா. போங்கப்பா இந்த ஆளையோ நீங்க. வீடு முனியம்மா, நடந்தது நடந்து போச்சு. என்னமோ அதையே பேசி புலம்பி என்னத்துக்கு? அதுவும் கரெக்டு தான்க்கோ. நல்ல வேலை 100 ரூபா தந்துட்டாவே. அந்த 100 ரூபாய்க்காண்டி தான் ஆரத்தியே எடுக்க போனேன். நான் அம்மா ஒழுங்கா ஆரத்தி எடுக்கலன்ட்டு 100 ரூபா தராம இருந்துருவாங்களோன்னு நினைச்சு பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேலை தந்துட்டாவக்கோ. ஆமாடி. ஏ குந்தாணி, இங்கதான் இருக்கியா? இப்பதான் ஒண்ணு உன் வீட்டுல போய் தேடிட்டு வந்தேன். அங்க இல்லைன்னு தான் சரி இங்க இருப்பியன்ட்டு வந்தேன். பார்த்தா அவ்வளோ இங்கதான் இருக்கிய. வா சின்ன பொண்ணு, சும்மா உட்காந்து பேசிட்டு இருக்கோம் எல்லாரும். அப்படியா? சரி சரி. என்ன அவசரம் தேடி வந்திருக்கா? அதுவாடி, டிகே கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு பத்துக்க. அந்த கட்சியில இன்னைக்கு மீட்டிங் நடத்துறாவ 4 மணிக்கு. சாயந்தரம் போல மீட்டிங் அட்டன் பண்ணனா 200 ரூபாயும் ஒரு சேலையும் கொடுப்பாவ. அதான் சரி நீங்க வரியலான்ட்டு கேட்டு போலான்ட்டு வந்தேன். 200 ரூபாயா? சரிடி சரிடி, நான் வரேன் சின்ன பொண்ணு. தெரியும் குந்தாணி, நீ தான் முதலாளா வருவான்ட்டு. செல்லத்தாய்க்கா, முடியம்மா, இழுவே, நீங்களாம் வரீங்களா? எப்பா நான்லாம் எங்கேயுமே வரலப்பா. நேத்து பட்ட பாடே போதும். என்னக்கா இப்படி சொல்லிட்டிய? நேத்தாச்சும் ஆரத்தி எடுக்கணும். இன்னைக்கு அங்க சேர்ல போய் உட்கார்ந்தாலே போதும்க்கா. அவிய கொஞ்ச நேரம் பேசிட்டு அடப்பாவே. நம்ம இங்க பக்கத்துல இருந்து நம்ம எல்லாம் கதை விட்டுட்டு அது பாட்டுக்கு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வந்துடலாம். சும்மா போய் உட்காந்துட்டு வந்தா 200 ரூபாயும் ஒரு சேலையும் தாராவே. வேற என்ன, வரலாம்ல? சின்ன பொண்ணு நான் வரேன்டி. அதான் உன்னை பத்தி நல்லா தெரியுமே, நீ கண்டிப்பா வருவன்ட்டு. 100 ரூபாய்க்கே நேத்து அந்த அளவுக்கு வந்து நின்னா 200 ரூபான்னா சும்மா விடுவா? வா வா. ஏ சின்ன பொண்ணு, நேத்து வந்த ஆட்களே தான் இன்னைக்கு மீட்டிங்ல வருவாங்களோ? இல்லக்கா, அது ஏகே கட்சி பத்துக்கிடுங்க. இது டிகே கட்சி. அது என்ன? ஏகேனா அண்ணன் கட்சின்னா டிகேனா என்ன கட்சி? டிகேனா தம்பி கட்சிடி. இது என்ன புதுசா இருக்கு? தம்பி கட்சிங்க அண்ணன் கட்சிங்க. ஆமாடி, நேத்து ஒரு தலைவர் வந்தார்ல, அந்த தலைவரோட தம்பிக்காரன் தான் இன்னொரு கட்சி வச்சிருக்கான். அதனாலதான் அது பேரு டிகே கட்சின்னு வச்சிருக்கு. இது தம்பிக்காரன் நடத்துறதுனால டிகே கட்சி, அது அண்ணன்காரன் நடத்துறதுனால ஏகே கட்சி. அப்படியா? அப்போ டிகே கட்சியோட சின்னம் என்ன, தேங்காவா? எப்படி குந்தா நீ கரெக்டா கண்டுபிடிச்ச? இதுல கண்டுபிடிக்க என்ன இருக்கு? அண்ணன் மாங்காய் சின்னத்தை வச்சா வேற தம்பி தேங்காய் சின்னத்தை தானே வச்சாகணும். ஏதோ ஒண்ணு. சரி எல்லாரும் வரீங்களா? சும்மா அங்க போய் ஒரு 2 மணி நேரம் உட்காந்துட்டு வருவோம். இழுவே வரல? நான் வரேன் சின்ன பொண்ணு. இங்க சும்மா உட்காந்து கதை பேசுறதுக்கு அங்க உட்காந்து கதையை பேசுவோம். 200 ரூபாயும் கிடைக்கும், ஒரு சேலையும் கிடைக்கும்ல. ஆமாடி. சிலத்தைக்கா நீங்களும் வாங்க. புடவை 500 ரூபா புடவை தரேன்னு சொல்லியிருக்கானுங்க. எப்படின்னு தெரியல. என்னது 500 ரூபா புடவையா? ஆமா, இப்படிதான் நிறைய இடத்துல 500 ரூபா புடவை 500 ரூபா புடவைங்காவ. கடைசியில 200 ரூபாய்க்கு பூனை ஜலை தூக்கி தராவ. இதே தானே நடக்க போகுது. ஏ குந்தாணி, இது கட்சி விஷயம் பத்துக்க. கரெக்டா சொல்றது சொன்னபடி செஞ்சு விடுவாங்க. ஏதோ ஒண்ணு, புடவை தந்தா சரிதான். சரி நானும் வரேன் சின்ன பொண்ணு. அப்போ ஏதோ ஆர்த்திக்கிட்டு எதுவும் எடுத்து சொல்லிட மாட்டாவல? அதெல்லாம் சொல்ல மாட்டாவக்கோ. நம்ம போய் உட்காந்தா மட்டும் போதும். மீட்டிங் அட்டன் பண்ணணும், அவ்வளவுதான். நீங்களாம் வரதா இருந்தா அப்போ உங்க பேரெல்லாம் லிஸ்ட் கொடுத்துறேன், சரியா? சரி சின்ன பொண்ணு. ஏ சின்ன பொண்ணு, மீட்டிங்னா அப்போ ஆட்களா வந்து அவி பேசுறதெல்லாம் கேட்க மாட்டாவளா? எல்லாம் காசு கொடுத்து தான் அவ்வளோரையும் கூட்டு உட்கார வச்சிருப்பாவளா? ஆமா, வேற அவங்க அங்க பேசுறதெல்லாம் யார் அவ்வளவு நேரம் பொறுமையா நின்னு கேப்பா? ஆளுக்கு 200 ரூபான்னு அங்க அவ்வளோ வந்து உட்காந்து கேப்பாவே. அங்க இன்னைக்கு கூட்டத்தை மட்டும் பாரு, எவ்வளவு ஆள் உட்காந்துருக்கோன்ட்டு. அவ்வளோ இருக்கும் காசுதான். ஓ, அப்ப இப்படிதான் நிறைய இடத்துல நடக்குதா? நிறைய இடத்துலன்ட்டு இல்லடி, எல்லா இடத்துலயும் இப்படிதான் நடக்குது. எல்லா இடத்துலயும் காசு தான்டி.
ச்சே, இவ்ளோ நாள் இது தெரியாம போச்சே. சரி நான் போய் பேர் கொடுத்துட்டு வரேன். கரெக்டா 4 மணிக்கு கிளம்பிருங்க சரியா? சரி சின்ன பொண்ணு. பரவாயில்ல, எலெக்ஷன் டைம்லயாச்சும் நல்ல காசு கிடைக்குதே. ஆமா உத்தரோசா, சும்மா மீட்டிங் ஆரத்தி அது இதுன்னு எல்லாமே அட்டன் பண்ணாலே காசு கிடைக்கும் போலயே. ஏ உத்தரோசா, நேத்து வந்து ஆட்கள் இன்னைக்கு வர மாட்டாவல்ல? அதெல்லாம் வர மாட்டாவக்கோ. இது வேற கட்சி பத்தியில, அந்த கட்சி ஆட்களுக்கு வராது. சரி உத்தரோசா, அப்ப நல்லது, நம்மலாம் தைரியமா போகலாம். ஏ சின்ன பொண்ணு, அப்பத்துல இருந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம், இன்னும் மீட்டிங் ஆரம்பிக்கல. என்ன எவ்வளவு நேரம்டியே உட்கார விடுவாவே? இந்த ஆரம்பிச்சிருவாவடி. இந்த தலைவர் மைக் பக்கத்துல வந்துட்டாவல்ல, என்னமோ ஒரு 2 மணி நேரத்துக்கு ஏதாச்சும் பேசிட்டு இருப்பாவே. அதுக்கப்புறம் நம்ம வீட்டை பார்த்து கிளம்பிடலாம். 2 மணி நேரம் இவர் போட அருவி இருந்து கேட்கணுமாக்கும். ஆமாடி, அதுக்கு தானே 200 ரூபா தராவ. வேற என்ன, எவ்வளவு பேர் உட்காந்துருக்காவ பாரு. என்ன கூட்டம், அவ்வளவு காசுன்னு அவ்வளவு பேரும் வந்திருக்காவ பாரு. ஆமா சின்ன பொண்ணு, முடியுமா? எவ்வளோ ஆட்கள் வந்திருக்காவ பத்தியா? இது அவ்வளோ இருக்கும். 200 ரூபா 200 ரூபான்னு கொடுத்தாலே 1 கோடி 2 கோடிக்கு மேல கொடுக்க வேண்டியதா இருக்கும் போல. ஆமாடி. ஹலோ ஹலோ. ஏ குந்தாணி, பேச ஆரம்பிச்சிட்டாவடி. ஆமாடி, பேசாம தூங்கிட வேண்டியதுதான். காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி மண்ணை பொன்னாக்கும் எனதருமை விவசாய பெருமக்களே. எப்பா எப்படிலாம் கை தட்டுறானுங்க, இதுக்கும் காசு கொடுத்துருப்பாவளோ? கை தட்டுறதுக்கு தனியா காசு கொடுத்துருப்பாவ சின்ன பொண்ணு. அதான் இப்படி ஒரு வார்த்தை பேசுறதுக்குள்ள இப்படி கை தட்டுறாவ. எல்லாம் காசு தான் போ. வீட்டுல படிக்கிறேன்னு பொய் சொல்லிட்டு வந்திருக்கும் சிறுசுங்களே, எப்ப வேணாலும் போயிருவோமோன்ட்டு பயந்துட்டு இருக்கும் பெருசுங்களே, இளைஞர்களை கவர்வதற்காக கலர் கலர் பவுடர் பூசி வந்திருக்கும் இளநிகளே, ஆட பாவிங்களா, இதுக்கும்லாம் கைத்தட்டுறாளுவே. மீசைக்காரர்களே, பாசக்காரர்களே, அனைவரையும் வருக வருக என வரவேற்கும் எங்கள் TK கட்சி என்பதை நாங்கள் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்தா ஆரம்பிச்சிட்டாப்ல. என்னடி இப்படிலாம் பேசுறாவ? எக்கோ கட்சியில அப்படிதாங்க பேசுவாவே. முடிஞ்சா கேளு, இல்லைன்னா உறங்கிருக்கோ. இங்க போட்ட சத்தத்துல எங்க உறக்கம் வரும்? எப்பா, என்ன கலர் சேலை தருவான்னு தெரியல, அதாண்டி மனசுல ஓடிட்டே இருக்கு. முடியுமா? எனக்கும் அதே தாண்டி யோசனையா இருக்கு. என்கிட்ட பச்சை கலர்ல தான் சேலை இல்ல பத்துக்க, அந்த கலர்ல கிடைச்சா நல்லா இருக்கும். அப்படியாடி? எனக்கு ப்ளூ கலர் வேணும்டி. ஒருவேளை உனக்கு ப்ளூ கலர் கிடைச்சா என்கிட்ட தந்துரு, எனக்கு பச்சை கலர் கிடைச்சா உன்கிட்ட தந்துடுறேன்டி. சரி முடியுமா? மக்களே, என்ன மட்டும் நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சியே, உங்க வீட்டுல இருக்க அவ்வளவு குழாய் பைப்லையும் பாலா வரும். எல்லா பெண்களும் சந்தோஷமா காபி போட்டு குடிங்க. அது மட்டும் இல்ல மக்களே, அடிபம்பு தண்ணியில தண்ணி அடிச்சியன்னா தண்ணி வராது, இனிமேட்டு அதுல இருந்து சீனி வரும். அடியாத்தி, இது என்ன புதுசா இருக்கு? அடிபம்புல இருந்து சீனி வருமா? குழாய் தண்ணில இருந்து பால் வருமா? இது என்ன புதுசா இருக்கு? ஏ செல்லத்தாய்க்கோ, அதெல்லாம் அப்படிதான்க்கோ. ஏடி உண்மையாவாடி? பேசாம நம்ம தேங்காய் சின்னத்துக்கே ஓட்டு போட்டுருவோமா? அட போக்கோ, இந்த பேச்சு காத்தோட போச்சு, அவ்வளவுதான். அட பாவிங்களா. நான் மட்டும் ஆட்சிக்கு வந்தேன், உங்க அவ்வளவு ஒரு அக்கௌண்ட்லயும் 1 லட்சம் ரூபா டெபாசிட் பண்ணிடுறேன். என்னது 1 லட்சமா? தலைவரே, ஏன் ஓட்டு உங்களுக்கு தான்? இது யாரு, நம்ம முடியமாவா? அவ 1 ரூபானாலே வாய பொழப்பா, 1 லட்சம் ரூபானா சும்மா விடுவாளா? நன்றி நன்றி பெண் குலமே. ஏ இழுவே, நம்ம ஓட்டு தேங்காய்க்கு தான். ஆமா முடியுமா? 1 லட்சம் ரூபாய்ல தேங்காய் சின்னத்துக்கு ஓட்ட குத்துறோம். நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, எதிர்கட்சிக்காரனை பார்த்து கேக்குறேன். அரசியல் நடத்துறியா, அராஜகம் நடத்துறியா? என்ன பண்ணா என் கட்சிக்காரன்? அப்படி என்னையா பண்ணிட்டான் என் கட்சிக்காரன்? தெரியாம ஒரு போன் நம்பருக்கு ராங் கால் பண்ணிட்டான். ராங் கால்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணணும், அதான உலக வழக்கம். அதை விட்டுட்டு 50 பேர் ஆட்டோல வந்து தொவன்னு அவனை போட்டு துவைச்சிருக்கீங்க. குந்தாணி, இவன் தான் எங்கேயோ சமத்தையா வாங்கி கட்டியிருக்கான். இங்க வேற எவனோ அடி வாங்கின மாதிரி எப்படியாவது விடுறான் பாரு. ஆமா சின்ன பொண்ணு. அட போங்கய்யா, அடிச்சா கூட பரவாயில்ல, போற வார சின்ன பிள்ளைல எல்லாம் கூட்டு இவனை அடிச்சு பழகுங்கன்னு சொல்லியிருக்கான். பழகுறதுக்கு இது என்ன உடம்பா இல்ல பள்ளிக்கூடமா? ஏதோ அவன் உடம்புல ஏதோ எனர்ஜி இருந்ததுனால கொஞ்சம் தப்பிச்சு வந்துட்டான். அவனுக்கு ஒண்ணு பண்ணி ஏதாவது ஆயிருந்ததுன்னா அந்த கட்சி யாரு பார்த்திருப்பா? அவன் ஃபேமிலி யாரு மெயின்டைன் பண்ணிருப்பா? இதே சம்பவம் குஜராத்ல கூட நடந்தது. இதே பையனை கூட்டு போய் அடிச்சாங்க. ஆனா அது கூட பரவாயில்ல, ஒரு 2 3 நாள் வச்சு அடிச்சானுங்க. பிள்ளைக்கு வலிக்க கூடாதுன்னு ஒரு ஆஃப வாங்கி ஊத்தி அடிச்சான். அவனுக்கு இருக்கிற நாகரிகம் கூட உனக்கு இல்லையா? செல்லத்தாய்க்கோ, இவர் தான் யார்கிட்டயா அடி வாங்கியிருப்பாரு போல. ஆமாடி, அவர் அடி வாங்கின கதையெல்லாம் மேடையில சொல்லிட்டு இருக்காரு. வேணாம், எங்க கிட்ட வேணாம். அடிதடி அரசியல் எங்களுக்கும் பண்ண தெரியும், எங்களுக்கும் காட்ட தெரியும். ஆனா நாங்க காட்ட மாட்டோம், காட்டவும் தெரியாது. ஆட போடா, என்னடா சொல்ல வரீங்க? கடைசியா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். என் கட்சி தொண்டனின் காலில் இருக்க சுண்டு விரல்ல ஒரு குண்டு மணி அளவு ரத்தம் வந்தா கூட எதிர்கட்சிக்காரன் தலைய தோரணம் கட்டி தொங்க விட்டுருவேன். ஏ சின்ன பொண்ணு, எதிர்கட்சினா அந்த ஏகே கட்சிக்காரங்க தானே?
அட ஆமாடி, அவன் அண்ணன் தலையே அவனே தோரணம் கட்டி தொங்கோட போறேங்க. எப்படிலாம் பேசுறானுங்க பாரு. பெரியோர்களே, தாய்மார்களே, நான் இருக்கும் டிகே கட்சியில் சரியான பாதுகாப்பு இல்லாததால் இத்துடன் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். எப்பா நல்ல வேலை முடிச்சிட்டாவ. சீக்கிரம் காசும் சேலையும் தாங்கப்பா, இடத்த காலி பண்றோம். அட இருக்கும் தானி, இன்னும் தொண்டர்கள் அவ்வளோ பேசுவாவே கொந்தளிப்பாவே, இன்னும் அதெல்லாம் கேட்கணுமே. ஐயே, அப்ப என்ன இருக்கா? அட ஆமாடி.